ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த ஃப்ளவர் ஹேங்கிங் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி கிளாத் வந்து 2 கிளாத் கீழேயும் மேலேயும் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ ரவுண்ட் ஷேப்புக்கு நான் இந்த மாதிரி ஒரு பிளேட் எடுத்து ரவுண்ட் வந்து போட்டிருக்கேன். அதாவது நார்மல் ரவுண்ட், ரொம்ப பெருசும் இல்லை ரொம்ப குட்டியும் இல்லை. இதோட சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பின் வந்து குத்தி வச்சுருக்கேன். அப்போ தான் வந்து நம்ம கிளாத் வந்து ஸ்டிச் பண்ணுறப்ப விலகாமல் இருக்கும். அதனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை சுற்றி நம்ம வந்து ஸ்டிச் வந்து போட்டுக்கலாம். ஸோ ஸ்டிச் வந்து நீங்கள் ஃபுல் ரவுண்டும் போட்டுறாமல் கொஞ்சம் கேப் விட்டுட்டு போடுங்க. ஏன்னா நம்ம கிளாத்தை வந்து திருப்பணும் இல்லையா உள்ளேருந்து, அதனால் கொஞ்சம் திருப்புறதுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுட்டு நீங்கள் ஸ்டிச் வந்து போடுங்க. இப்போ வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணும்போது ரொம்ப ஒட்டியும் கட் பண்ணாதீங்க, ரொம்ப தள்ளியும் கட் பண்ணாமல் நார்மலாக கட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம பின்னை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கிளாத்தை வந்து நம்ம திருப்பி விட்டுடலாம். திருப்பி விட்டதுக்கப்புறம் அந்த ஓப்பன் வந்து நம்மளுக்கு தெரியும். அதனால் அந்த ஓப்பனை லைட்டாக மடக்கி ஒரு மேலே வந்து ஸ்டிச் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃபுல்லாமே அந்த ரவுண்ட் ஃபுல்லாமே நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்படி பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா, இது 4ஆக வந்து ஃபோல்ட் பண்ணி சென்டரில் வந்து ஒரு ஹோல் கொடுக்க போகிறோம். எதுக்குன்னா ரோப் வந்து அட்டாச் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த ஹோல் வந்து ரொம்ப பெருசாக கொடுத்துடாதீங்க, ஒரு மீடியம் சைஸ், ரொம்ப குட்டியாகவே இருக்கட்டும், இல்லைனா வந்து வெளியில் தெரியும். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ இதில் வந்து இந்த ரோப்பை வந்து கொடுத்துடலாம். கொடுத்துட்டு ரோப் வந்து வெளியில் தெரிகிற மாதிரி வச்சுட்டு நம்ம வந்து அடுத்து ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த மாதிரி இந்த ரோப் வந்து வெளியில் வர மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு 2ஆக ஃபோல்ட் பண்ணி சேமாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதுக்கு மேலே வந்து ஒரு ஸ்டிச் கொடுக்க போகிறோம். இந்த ரோப் மேலேயும் சேர்த்தே கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு இப்போது இந்த மாதிரி இருக்கும். அதை பாதியாக இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி இப்போ இதுக்கு மேலே ஒரு ஸ்டிச் கொடுத்துடலாம். ஸோ எல்லாமே ஈவன் ஷேப்பாக இருக்கிற மாதிரி மட்டும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா 4 நம்ம ஸ்டிச் கிடச்ச மாதிரி இருக்கு இல்லையா. இப்போ இதை வந்து நடுவில் அதுக்கு சென்டராக ஃபோல்ட் பண்ணி இந்த பக்கம் ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு இதே மாதிரி ஆப்போசிட் சைடும் ஒரு ஸ்டிச் கொடுக்க போகிறோம். இதில் ஒரே ஒரு விஷயந்தான், எல்லா ஸ்டிச்சுக்கும் இருக்கிற இடையில இருக்கிற கேப் வந்து ஈவனாக இருக்கான்னு மட்டும் பாருங்கள். இந்த மாதிரி ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து எக்ஸஸாக இருக்கிற த்ரெட்லாம் வந்து வெளியில் இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ நீங்கள் உள்ளே இருக்கிற ரோப்பை வந்து பிடிச்சி இழுத்திங்கன்னா உங்களுக்கு அழகான ஃப்ளவர் ஹேங்கிங் வந்து கிடச்சிரும். ஸோ இது ரொம்ப ஈஸியான ஒரு ஹேங்கிங், ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கிட்ஸ் ஃப்ராக்லாம் இந்த ஹேங்கிங் வைக்கிறப்போ லெஹங்காஸில் வைக்கிறப்போ ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ ஸ்ரீதிவ்யா ஆரி ஒர்க்ஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.